ஆதியாகமும் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து படிக்கிறேன் கேளுங்க. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று, காயன் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனாய் கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஜெபம் எந்த இடத்துல ஆரம்பித்திருக்குன்னா, இந்த ஆதியாகமம் 25வது வசனத்தில், 4ஆவது அதிகாரம் 25, 26வது வசனத்தில் ஆரம்பித்திருக்கு. ஆண்டவர் இவ்விதமாக மனிதர்களை பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படிக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அநேக வசனங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அநேக விதமாக அவங்களை ஆசீர்வதித்து, அவங்க பாவங்கள் செய்தாலும் தவறுகள் செய்தாலும் தங்களுடைய தவறுகள் அவங்க உணர்ந்தவங்களாய் ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர்களை மன்னித்து அவ்விதமாக ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்து கொண்டே வந்தார். ஒவ்வொருத்தரையும் பாருங்கள். காயன் தன் தம்பியாகிய ஏபேலை கொலை செய்தார். அப்படி கொலை செய்தாலும் காயனுக்கு ஏதேனு கிழக்கில் ஒரு ஊரை தந்து, அவருக்கு மனைவியை தந்து, பிள்ளைகளை கொடுத்து, தன்னுடைய சந்ததியும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணியிருக்கிறார். அதே போல் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இன்னொரு குழந்தையும் கொடுத்துட்டு, அந்த குழந்தைக்கு குழந்தைங்களை கொடுத்துட்டு, இப்படி ஆண்டவர் சந்ததியை வர்த்திக்க பண்ணி கொண்டே இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கும் அப்படி தான் ஆண்டவர் அநேகம் பேருக்கு குழந்தைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கார். நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும், அதாவது பரிசுத்தமாக இல்லாமல் பாவிகளாக இருந்தாலும் நம்ம மேல் ஆண்டவர் கர்சனை கொண்டு நம்மளை வர்த்திக்க பண்ணி கொண்டே இருக்கிறார். எதுக்கு இந்த வசனம் சொல்லப்படுகிறதுனா, நம்ம பரிசுத்தம் இல்லாமலே ஆண்டவர்கிட்ட இவ்வளோ ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கும் போது பரிசுத்தமாக இருந்து பரிசுத்தமாக வாழ்ந்தோமே என்றால் இதை விட மிக 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 பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள், பெரிய பெரிய காரியங்கள் ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இவ்விதமாக ஜெனரேஷன் சந்ததி அபிவிருத்தி ஆனதுக்கப்புறம், சந்ததி பெருகினதுக்கப்புறம் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு நாள் ஆண்டவரை தொழுது கொள்கிறாங்க. அந்த ஆண்டவரை தொழுது கொள்கிற நாளில் இவங்க என்ன சொல்லி தொழுது கொண்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் என்றால், அன்றைக்கி காயின் ஆபேல் தங்களுடைய காணிக்கைகளை கடவுளுடைய சந்நிதியில் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. காயினுடைய காணிக்கை கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேலுடைய காணிக்கை கடவுள் ஏற்றுக்கொண்டார். ஏன் காயின் காணிக்கை ஏற்றுக்கொள்ள, ஏன் ஆபேல் காணிக்கை ஏற்றுக்கொண்டார் என்றது இந்த மனிதர்கள் ஆராய்ந்து பார்த்து கண்டிப்பாக புரிந்து கொண்டிருப்பாங்க. அதனால தான் இவங்களும் தங்களுடைய காணிக்கையில் சிறந்த காணிக்கையை ஆண்டவருக்கு கொடுத்து அவரை தொழுது கொண்டிருப்பாங்க. அப்படி அவரை தொழுது கொள்ளும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நம்ம சிந்தித்தோமே என்றால், ஆண்டவரே எங்களுக்கு இவ்விதமாக நல்ல பலனை கொடுத்து எங்களுடைய சந்ததியை நீங்கள் வர்த்திக்க பண்ணி மென்மேலும் எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீங்க, அதனால் இந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களை இன்னும் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஆண்டவர்கிட்ட இந்த ஜெபத்தை மன்றாடி இருப்பாங்க, ஏறெடுத்திருப்பாங்க. ஏன் இப்படி நினைக்கிறோம் என்றால், அந்த மனிதர்களுக்கு எதற்காக ஜெபிக்கணுன்றது அவங்களுக்கு அந்த காலத்தில் தெரிஞ்சிருக்காது. ஏனென்றால் பரலோகம் நரகம்ன்றது யார் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது. அதே போல் பாவம் செய்தவன் மன்னிக்கப்பட்டு மன்னிப்பு பெற்றுக்கொண்டு தானும் தன்னுடைய சந்ததியும் கடவுளாலே வர்த்திக்க பண்ணிகிட்டு இருக்கும்போது இதெல்லாத்தையும் பார்த்து அந்த மக்கள் கடவுளுக்கு நன்றி காணிக்கை, ஸ்தோத்திர பலி மட்டும்தான் செலுத்தியிருப்பாங்களே தவிர மற்ற காரியங்களை அவங்க செலுத்தியிருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அது ஒன்று மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு எந்த வசதியிலுமே எந்த விதத்திலுமே அவங்களுக்கு கவலை இல்லை, குறைபாடு கிடையாது. ஆண்டவரை நம்பி அவங்க அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு குறைபாடுன்றது எதுவுமே கிடையாது. சந்ததி பெருக பண்ணுகிறார், எல்லாருக்கும் பசங்க கொடுக்குறார், பூமியிலேருந்து தேவையான பலனை கொடுக்குறார், எல்லாமே பெற்றுக்கொண்டிருக்கும் போது அப்போ அவங்க எதுக்காக ஆண்டவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு ஒரு காரியம் வரும்போது, காயின் ஆபேல் கொடுத்த மாதிரி காணிக்கை ஆண்டவருக்கு செலுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அந்த மனிதர்களுடைய கும்பலை யாருக்காவது ஒருத்தருக்கு தோணியிருக்கும். அது அந்த கும்பலுடைய லீடராக இருக்கலாம், அந்த மனிதர்களுடைய லீடராக இருக்கலாம். அவர் அதை பற்றி சிந்திக்கும்போது காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஆதாமுடைய காணிக்கை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஏபேலுடைய காணிக்கை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, ஏபேல் எப்படி காணிக்கை கொடுத்தாரோ அவ்விதமாக சிறந்ததாக இவங்களை செலுத்தியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவ்விதமாக தான் கடவுளை ஆராதிக்கிற முதல் பிரார்த்தனை, முதல் ஜெபம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம்
26வது வசனத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அவ்விதமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஜெபம் தொடர்ந்து இதுவரைக்கும் வந்து கொண்டிருக்கு. ஆதலால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளும் நம்மளுடைய காணிக்கைகளை கடவுளுக்கு நம்ம செலுத்தும் போது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். ஆனால் உலக பிரகாரமான அந்த செழிப்பில் நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறதுன்ற விட நம்ம இருதயத்தில் பரிசுத்தத்துக்கு இடம் கொடுத்து அந்த பரிசுத்தமான இருதயத்தை கடவுளுக்கு நம்ம காணிக்க சமர்ப்பித்து கொண்டு கொடுத்தோமே என்றால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு செல்வார். ஜெபிப்போம். அன்பின் தேவனே, ஜீவனோட தகப்பனே, இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை தியானம் பண்ணும்படி நீர் கொடுத்த இந்த நன்றான கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உலகத்தில் இல்லாத அநேகம் பேருடைய காரியங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உலகத்தில் கொடான கொடி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு யாருக்குமே விதமான ஒரு பாக்கியம் இல்லை ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த கால நேரத்தில் உமது கிருபை கொடுத்து உம்முடைய ஆண்டவரே அந்த பெரிதான கிருபையினால் எங்களை பரிசுத்த வழியில் வழிநடத்தி பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை தொடர்ந்து நீங்கள் தியானம் பண்ணி தொடர்ந்து வாசித்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாம் மட்டும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறது கிடையாது, மற்றவங்களும் போவதற்கு நம்ம ஒரு வழிவகுக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்தில் பங்கு பெறக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதனால் நம்ம இந்த காரியங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் நம்ம உதவலாம். நன்றி.